இந்த மாதிரி இருக்க ஃபோட்டோவை எப்படி நம்ம ரீடச் பண்ணி கலர் கிரேட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வர தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஆல்பம் டிசைனோ ஒரு இதோ பிரிண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். எடிட் பண்ண தெரியாமல் நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ அதான் இன்றைக்கி எப்படி பார்க்க போகிறோம், அங்கே பார்க்கலாம். ஸோ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான பிக்சர் சூஸ் பண்ணிட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கோங்க. டூப்ளிகேட் லேயர் போட்டு ஹீலிங் ப்ரெஷ்ஷை வச்சு ஃபஸ்ட் இந்த ஹேரு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஹேரு பிளாக் டாட்ஸாக ரிமூவ் பண்ணிட்டு பிக்சர் ப்ரஷ் டூலை எடுத்துவாங்க. இங்கே இருக்கும் ப்ரெஷ் ஆப்ஷன்லாம் கடைசியாக இந்த மாதிரி செட்டிங்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. அது மீடியமாக. ஸோ இந்த செட்டிங்ஸை நான் எல்லா பிக்சருமே அப்ளை பண்ணுவேன் ரீடச் பண்ணும்போது. சைஸை குறைச்சிக்கோங்க. சைஸை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்மூத் பண்ணாமல் லைட்டாக ஸ்மூத் பண்ணுவேன். ரொம்ப ஸ்மூத் பண்ண ஒரு மாதிரி பேசு டெக்ஸ்சர் இல்லாமல் ஆயிடும். ஹேர் இருக்குது ரிமூவ் பண்ண மாட்டேன். ஸோ ஹேரோட வச்சு மிக்சர் ப்ரெஷ்ஷோட வச்சு பண்ணலாம். பட் அதில் இருக்க பிளாக் வந்து ஃபேஸில் அப்படியே அப்ளை ஆகும். ஸோ அதை மட்டும் பார்த்துவாங்க. ஃபஸ்ட்டு ஹேரு பிளாக் டாட்ஸு இவங்களாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதை அப்ளை பண்ண ஆரம்பிக்கும். எப்பவுமே ரீடச் பண்ண தெரிஞ்சிருந்தால் ப்ராப்ளம் இல்லை. கலர் கிரேடிங் மட்டும் நீங்கள் கற்றுக்க வந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட்டு வரீங்கன்னா இந்த பிக்சர் ப்ரெஷ்ஷில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நல்லா. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே யாருக்கும் வராது. எனக்கே ஒரு 10-15 பிக்சர் பண்ணதுக்கப்புறம் தான் கரெக்டாக வந்துச்சு. ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம ப்ரொஃபஷனல்ஸ் மாதிரி பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு எல்லாமே பிகினர் தான். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் பாருங்கள், ரீடச்சிங் நிறையா பண்ணியிருப்போம். போர்ட்ரேட்ஸு ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு ப்ரொஃபஷ்னலாக. நீங்களும் நான் இப்படி தான் பண்ணுவேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷனலாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் லாங் ப்ராசஸ். இதை மாதிரி ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணுங்கள். நெக்கிலே ஸ்மூத் பண்ணுங்கள். ஸ்கின்னோட டெக்ஸ்சரை மாற்றாமல் ஸ்மூத் பண்ணணும். அதான் ரீடச்சிங். பண்ண எடிட் மாதிரி தெரியக்கூடாது. ஒரு ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க ஃபோட்டோகிராஃபி தெரியாதவங்க பார்க்கும்போது இவ்வளோ அழகாக ஃபோட்டோ எடுத்துருக்காங்க சாஃப்ட் பாக்ஸ் வச்சு அப்படி தான் நினைக்கணும். ஸோ தெரிஞ்சவங்களும் தெரியும் எடிட் பண்ணி ரீடச் பண்ணியிருக்காங்கன்னு. கிளைண்ட்டுக்கு அது தெரியாது. இது ஃபோட்டோவே இப்படி தான் நினைப்பாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஹேண்டு பண்ணணும். பட் உங்கள் மருந்து போட்டதுனால பண்ண முடியாது. கேமரா ராக்கு போங்க. அடுத்து பேசிக் கரெக்ஷன்ஸ் பண்ணணும், ப்ரைமரி கரெக்ஷன்ஸ். ஸோ அதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை. எடிட்டில் போய்ட்டு பேசிக் கரெக்ஷன் ஆட்டோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பிரைட்னஸை மட்டும் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட் டிகிரி ஓகே. வைப்ரன்ஸை குறைச்சிக்கோங்க. டெக்ஸ்சர் அண்ட் கிளாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ரைட்டாக. ஃபேஸை ரொம்ப இதாகிடுது. சரி, மேக்ஸை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே,
ஒரு ப்ளக்கின் இருக்குது ஃபோட்டோ டூல் பாக்ஸ்னு. பட் அது எல்லா பிக்சருக்கும் பண்ண முடியாது, ஒழுங்காக வராது. இது பண்ணி பார்க்கலாம். ஏதோ நான் பேசிக்காக மிக்சர் ப்ளஸ் டூல்ஸ் தான் பண்ணுவேன் எல்லா பிக்சர்லேயும். ஹை எண்டு இந்த காசியம் பிளர் போட்டு பண்ணுவாங்களா, அதான் நான் பண்ணுவேன். எப்போயாச்சும் இந்த மாதிரி இது கரெக்டாக நான் மிக்சர் ப்ளஸ் டூல்ஸ் பண்ணிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா இது அப்ளை பண்ணுவேன். ஓகே, இது ஓரளவு பரவாயில்ல. இந்த ப்ளக்கின் வந்து பெய்டு தான். பண்ணமுன்னா சொல்லுங்கள், அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன் ஃபோட்டோஷாப்பில். ஓகே, சூப்பராக வந்துடுச்சு. ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கா மிக்சர் ப்ளஸ் ஒன்று அது பண்ணுறோம். லைட்டாக ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை அப்ளை பண்ணிக்கோங்க. திரும்பி ஃபில்டருக்கு போயிடுங்க. ஃபில்டருக்கு போய்ட்டு நான் ஏற்கனவே நிறையா பிக்சர் பண்ணி கால்குலேட்டர்ஸ் எல்லாம் ஒரு ப்ரீசெட்டாகவே பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நான் யூஸ் பண்ண ப்ரீசெட் உங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த ப்ரீசெட்டு. ப்ரீசெட் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ரொம்ப ஒரு மாதிரி ரெட் ஆட் ஆகிருக்கு. ஸோ கலர் மிக்சரில் போய் 2 டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ப்ளூஸ் அதிகமாக இருக்குது. பட் இந்த மாதிரி பிக்சர் ப்ளூ ஆக்சுவலாக பிக்சர் நல்லா தான் இருக்கும். பட் நம்ம இந்த பிக்சரில் வந்து ரெட் வச்சு தான் நம்ம ப்ரீமியம் பண்ண போகிறோம். அப்போ தான் ஒரு லுக்கு கிடைக்கும், ப்ரீமியம் லுக்கு. லெவல்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. பிளாக்கு கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஓகே, லெவல்ஸ் ஆட் பண்ணிட்டு அடுத்து நம்ம ஸ்கை தான் ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணது வந்து ஃபோட்டோஷாப் 2021. இதில் இந்த ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். நம்ம மாஸ்க் பண்ணி பண்ணணும், அது ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ ஸ்கை வந்து ரொம்ப சினிமேட்டிக்காக இல்லாமல் இந்த மாதிரி நேச்சுரலான ஸ்கை பண்ணிக்கோங்க, பார்க்க நல்லாயிருக்கும். ஸ்கையோட பிரைட்னஸ் குறைச்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு லைன் மாதிரி இருக்கு பாருங்க. அதில் வந்து அந்த ஃபோட்டோஸை ரிமூவ் பண்ணல. ஸோ இங்கே இருக்கு பாரு, ஸ்கைங்கிற ஒரு லேயரில் வச்சுட்டு நம்மளாம் மாஸ்க் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்டூல் போயிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுட்டு அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. மேலே 2 பேர்ட் ஆட் பண்ணலாம் டிசைன் உட்கார்க்க. ஸோ நான் நெட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளே கொடுத்துட்டு நீங்கள் மாஸ்க் டூல் போட்டுக்கோங்க. மாஸ்க் டூல் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாஸ்க்கு செலக்ட் பண்ணிட்டு இது பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். ஸோ அதை இங்கே வச்சிடலாம். கண்ட்ரோல் D கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ மாஸ்க் பண்ண ஆரம்பிங்க. எனக்கு வந்து இந்த பேர்டு வேணாம்.
மாஸ்க் பண்ணுறதோட எரேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதையும் எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம கலர் கிரேடிங் தான் பண்ண போகிறோம். ஜஸ்ட் சாலிட் கலர் போடுங்க. இதில் டபுள் பண்ணிட்டு ஓகே பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் வச்சுருங்க பெண்டிங் ஆப்ஷன்ஸை. ஃபஸ்ட்டே ஆங்க. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் 29 கரெக்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், சூப்பராக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணால் ஒரு லைட் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம மெயின் ஃபோட்டோக்கு மேலே ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிட்டு மாற்றிட்டு ப்ரெஸ் இது பண்ணிட்டு ஃப்ளோவை கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த ரெட் லேயர் ஃபேஸ் அஃபெக்ட் பண்ணும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மாஸ்க் ஆப்ஷனில் வச்சுட்டு ஃபோர்க்ரவுண்ட் பிளாக்காக மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஸ்கின் இருக்கிற இடத்துல மட்டும் மாஸ்க் பண்ணுங்கள். அதாவது ஆப்போசிட், அது வர வேணாங்கிற இடத்துல மட்டும். பேச மட்டும் பண்ணி ஹேண்டில் பண்ணாமல் விட்டுறாதீங்க, டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு எவ்வளோ அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு ஹேண்டை. இந்த இடத்துல ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ அதனால் அது அப்படியே விட்டுலாம். கையில் ஒன்றும் தெரில. ஸோ நம்ம ஹைலைட்ஸ் ஆட் பண்ண மறந்துட்டோம், இங்கே பண்ணியிருக்கணும். கேர்ஸில் போய்ட்டு யூஸ் பண்ணிட்டு இன்வெர்ட் பண்ணிக்கோங்க மாஸ்க்கை. ஸோ அவ்வளோதான், லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி ஃபைனலாக நீங்கள் இங்கே ஆட் பண்ணலான்னு பண்ணலாம். அது உங்கள் விஷ் தான், அது ஆப்ஷனல் தான். ஸோ இதை ரேடியல் போட்டுருங்க, ரிவர்ஸ் போட்டுருங்க. ரிவர்ஸ் போட்டு ஸ்கேலை போய் இப்படியே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸு. ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிப்போம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. லாஸ்ட்டாக பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்டு ஒரு 3. ஓகே, கான்ட்ராஸ்ட் 2 வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜை நம்ம இந்த மாதிரி மாற்றிட்டோம். பிஃபோர் ஆஃப்டர். இந்த மாதிரி நிறையா வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.